எவ்வளோ நாள் தான் நீ இப்படி உட்காந்துட்டு இருக்க போற? எப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரியோ அப்பதான் நீ க்ரோவாக ஸ்டார்ட் பண்ணுவ. கெட் இன் டு த பெயின் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். டேவிட் காகின்ஸ் அவரோட மான்ஸ்டர் மைண்ட் செட்டை வச்சு cannot hurt me புக்ல சொல்லியிருப்பாரு. இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் வெப்பன்னா அது உன்னோட பிரெயின் தான். நீ உன் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணனா உன் பிரெயின் உன்னை கண்ட்ரோல் பண்ணிடும். உன்னோட மைண்ட் செட்டை பில்ட் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வழினா அது எக்ஸசைஸ் தான். இப்போ நீ ரன்னிங் போறன்னு இமேஜின் பண்ணிக்கோ. ஒரு லிமிட்டுக்கு மேலே உனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ உன் பிரெயின் சொல்லும் போதும் உன் லிமிட்டை ரீச் பண்ணிட்ட, எனக்கு யாரா நீ லிமிட் செட் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் புஷ் பண்ணி கண்டினியூ பண்ணீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் மைண்டு சொல்கிற அந்த லிமிட்டை தாண்டி புஷ் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த பெயினை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நாள் போக போக அந்த பெயின் அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த பெயின் வந்து அப்படியே சரியாயிடுறது, அது பழகிரும். ஸோ கீப் புஷிங் யுவர் லிமிட்ஸ் அண்ட் ஸ்டே ஹார்ட். 砂漠のガーラ